ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 36 எடுத்து சத்தமாக வாசிக்கிறோம். வாசிங்க. 18:36. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசி ஆகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்று, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று, நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும் என்று சொல்லி, கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். எலியா ஜெபித்தான். பலிபீடத்தின் மேல் தகன பலியை வைத்து எலியா அந்த தகனிக்கப்படும்படியாக வைத்த அந்த பொருட்களை எல்லாம் வைத்து, விறகுகளை வைத்து, சுற்றிலும் தண்ணீரை ஊற்றி, அங்கே நெருப்பு மாத்திரம் வானத்திலிருந்து இறங்கி வந்து பட்சிக்கிற நிலைகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி, அங்கே ஆகாப்புக்கு முன்பாக பாகால் தீர்க்கதரிசிகளா இல்லை தேவனுடைய மனுஷனா, தேவன் உண்மையானவரா என்பதை நிரூபிக்கிற அந்த வேளையிலே அவன் நின்று கொண்டிருக்கிறான். 38வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றால், அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே என்ன செய்யறாங்க, கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். ஆமென் சொல்லுமா. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போகும், போஜனம் பானம் பண்ணும், பெருமலை இறைச்சல்கள் கேட்க போகிறது என்று சொல்லி 3 வருஷமும் 6 மாதமும் அடைத்திருந்த அந்த மலையை என்ன செஞ்சிருக்கான், மறுபடியுமாய் ஜெபத்தின் மூலமாக என்ன செஞ்சான், திறந்தான். அற்புதம் நடந்துச்சு. அதை பாருங்களேன், அழகா சொல்லுகிறான். அந்த எல்லா தீர்க்கதரிசிகளை எல்லாம் வந்துட்டு என்ன செஞ்சான், கொன்று போட்டான். எல்லா தீர்க்கதரிசிகளும் கொன்று போட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன செய்யறான், அவன் ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? 44வது வசனம் பாருங்க, 43ல இருந்து பாருங்களேன். 42ல இருந்து வாசிங்க. எலியா பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால் பட குனிந்து ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்று சொன்னான். முழங்கால் படிட்டு ஒரு அற்புதம். 3 வருஷம் அடைக்கப்பட்ட பஞ்சம், நீதான் அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பலிபீடத்தை உண்டாக்கி சேலஞ்ச் பண்ணி, நீதான் அதற்கு காரணம், நீ பாகால்களை நம்பின, பாகால் தீர்க்கதரிசியை நம்பின, ஆனா தேவனை நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் விட்டு அங்க வானத்திலிருந்து அக்னி இறக்கினது மாத்திரமல்ல, ஜெபத்திலே இறக்கி பட்சித்தது மாத்திரமல்ல, அங்கே பாகால் தீர்க்கதரிசி நாம் அழித்து போட்ட ஒரு பெரிய ஒரு பராக்கிரமசாலி இப்ப என்ன செய்யறான், மறுபடியுமாய் ஜெபிக்கிறான். பெரிய ஜெப மறுபடியுமாய் ஜெபிக்கிறான். வாசிங்க பாருங்களேன். மறுபடியும் ஜெபிக்கும் போது அங்க பாருங்களேன், 7 முறை என்ன செய்ய, நீ போய் பாரு. என்ன சொல்றான், 7ஆம் தரம் சமுத்திரத்தில் இருந்து உள்ளங்கை அளவு சிறிய மேகம் எழும்பினது.
அது பாருங்களேன், எலியாவின் ஜெபம் ஒரு வல்லமையான ஜெபம், நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஜெபம். அல்லேலூயா. அது பாருங்களேன், ஒரு சாதாரண நபர் அல்ல, ஒரு வல்லமையான தேவ மனுஷன். அது பாருங்களேன், ஜெபம் பண்ணும்போது அக்கினி இறங்கினது. இங்கே ஜெபம் பண்ணும்போது அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னா, அங்கிருந்து ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு ஜெபம் பண்றான், 7 முறை போய் பார்க்க சொல்றான். 7வது முறை கையளவு மேகம் வருகிறது. என்ன என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே சொல்லிட்டான், அவன் விசுவாசித்து சொல்லிட்டான். அதற்கு மேல உள்ள வசனம் வீட்டில் போய் தியானிச்சீங்கன்னா தெரியும். அவன் முன்னாலே சொல்லிட்டான், ஒரு பெரிய இரைச்சல் வந்து மூட போகுது, மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் ஜெபிக்கிறான். அடைபட்ட அந்த நாட்களிலே அந்த அடைக்கப்பட்ட அந்த வழியை திறக்கும்படியாக அவன் என்ன செய்றான்? ஜெபிக்கிறான். தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? கருத்தாய் ஜெபிக்கிறான். அவன் ஒவ்வொரு அடையாளம் வர்ற வரைக்கும் விடல. எப்படி அடையாளம் கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்யல? அவன் விடவே இல்லை. அப்ப எலியா எப்படியாப்பட்டவரு? அடையாளம் கிடைக்கிற வரைக்கும் ஜெபத்தை என்ன செய்யல? விடல. அதுக்கப்புறம் மழை உன்னை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை கூட்டி போய்விடும் என்று சொன்னா. பாருங்களேன், அது சொன்னது பூரா என்னன்னா, விசுவாசத்துல வர்றதுக்கு முன்னாலே சொல்லிடுறாரு. ஆமென் சொல்லுமா? அவர் எலியா ஒரு வல்லமை படைத்தவர் மாத்திரமல்ல, அவர் ஒரு ஜெப வீரனாக இருந்தார். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, அந்த சோர்வுக்கு காரணத்தை தான் நான் சொல்றேன். நான் இப்போ அல்லேலூயா. பாருங்களேன், 19வது அதிகாரத்தில் அப்படிப்பட்ட சேலஞ்சு விட்டு ஒரு வல்லமையான காரியங்களை செய்த அவருடைய வாழ்க்கையிலே பாருங்களேன், ஒரு பெரிய ஒரு அசைப்பு வருகிறது, ஒரு வேதனை வருகிறது. எப்படின்னு பாருங்களேன், வாசிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தால் கொன்றுவிட்ட செய்தி அனைவருக்கும் ஆகாப் எசேபேலுக்கு என்ன செய்தான்? அறிவித்து. ஆகாப் என்ன செஞ்சான்? எசேபேலுக்கு மனைவிக்கு அறிவிச்சுட்டான். அப்பொழுது எசேபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களின் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்த நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாத போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு சரி செய்ய கடவுது என்று சொல்லி ஆள் அனுப்பினான். என்னன்னா, நீ இத்தனை பேரை கொன்னுட்ட, ஆனா இந்த நிகழ்வு ஒரு அற்புதமான நிகழ்வு, நம் மதியினத்தினால செய்துட்டோம் அப்படின்னு நினைக்காம, பாகால் உண்மையான தேவனை அவன் அறிமுகப்படுத்தியும், தேவன் அங்கே இருந்தவர்கள் எல்லாருமே கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இங்கே ஆகாபுடைய ராஜாவுடைய மனைவி மாத்திரம் அந்த பாகால் தீர்க்கதரிசி கொன்னதுனால உன் தலை நாளைக்கு என்ன செய்யாதான் இருக்காது என்று சொல்லி ஆளை அனுப்பி, யார்கிட்ட? எலியாட்ட ஆளை அனுப்பி என்ன செஞ்சான்? சொல்ல சொன்னா. 3வது வசனம் வாசிங்க. அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு போய் புறப்பட்டு போய் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்கிறான். எவ்வளவு ஒரு பராக்கிரமத்தை செய்த தேவ மனுஷன், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின தேவ மனுஷன், அடைபட்ட அந்த மலையை மறுபடியும் திறந்த தேவ மனுஷன், ஜெபவீரன். அவருக்குள்ளே ஒரு சோர்வு வரும்போது, மரண பயம் வரும்போது, அங்கே பாருங்களேன், போதும்னு சொல்றான். ஆமென் சொல்லுமா? நம்ம சோர்வுகள் நம்ம தேவனை ஆராதிக்க விடாது, நம்ம வாழ விடாது, நம்ம எதிர்காலத்தை நிர்ணயிக்க விடாது. எவ்வளவுதான் பராக்கிரமம் செய்கிற தேவ மனுஷனாக இருந்தாலும் நம்ம அந்த சோர்வுகளுக்குள்ளாகும், நம்ம பயத்துக்குள்ளாகும், பலவீனத்துக்குள்ளாகும் நம்ம வந்துட்டோம்னா நம்ம நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியாது, அதை மேற்கொள்ள முடியாது. இந்த மனுஷன் பாருங்களேன், 5வது வசனம் பாருங்களேன். ஒரு சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்று
அவன் விழித்திருந்து பார்த்தபோது தணல் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பி படுத்து கொண்டான். பாருங்களேன், சோர்வுக தேவதூதன் வந்து தட்டி போஜனத்தை கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளவு ஒரு பெரிய கிரியைகள், எவ்வளவு ஒரு பராக்கிரமசாலி, எவ்வளவு ஒரு வல்லமை உள்ள மனுஷன். எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அந்த சோர்வுகள் வரும்போது நம்ம என்ன செய்ய முடியாதான்? அதனால அந்த சோர்வின் காரணத்தினால தேவனை ஆராதிக்கிறதுக்கும் சோர்வின் காரணத்தினால விளைவினத்தை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பயந்து போய் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சில நேரத்தில் விசுவாசத்தை நம்மை வீழ்த்தி விடுகிறான். பிசாசு வீழ்த்தி விடுகிறான், பயந்து கொண்டு வருகிறான். அந்த பராக்கிரமம் செய்த அற்புதம் செய்த ஆரம்பத்தில் அற்புதம் செய்ததை உணராம நம்ம என்ன செய்கிறோம், இன்னைக்கு சின்ன சின்ன காரியங்களில் தேவனை தேடாம விட்டு விடுகிறோம். அவரை சோர்விலே நம்ம படுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமைகள் எப்படிப்பட்ட ஒரு கிரியைகளை செய்கிறது என்று சொல்லி எலியாவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த சோர்வுகள் அசைக்குமானால் நிச்சயமா நான் வாழவே வேண்டாம், நான் வாழவே முடியாது. நான் பாருங்களேன், அவனை யாராலும் மேற்கொள்ள முடியல. ஆனா இவனுடைய வாயின் வார்த்தையினால என்ன செய்தான், தன்னை பலவீனப்படுத்தி நான் வாழவே முடியாது, நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன், நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சூரிய செடிகளை போய் பயந்து கீழே விழுந்து கிடக்கிறான். ஆமென் சொல்லுமா, லைலுயா. அதுக்கப்புறம் வந்துட்டு பாருங்களேன், அவன் தேவ சமூகத்துக்குள்ளே கடந்து போகிறான். அவன் என்ன செய்யறான், தேவ சமூகத்தில் மறுபடியும் தேவதூதன் தட்டி எழுப்பி போஜனத்தை கொடுத்து அது அவன் 40 நாள் என்ன செய்யறான், தேவ சமூகத்தில் என்ன செய்யறான், கடந்து போகிறான். அங்க தேவ சமூகத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, யார் சொன்னா? ஆண்டவர் சொல்லும் போது பாருங்களேன், அவர் சொல்கிறான், ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா யார் சொன்னா, நீ வாட்டில் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எலியாவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, எலியாவே உனக்கு வந்தது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. எலியாவே நீ என்ன விஷயம் இங்க வந்தேன்னு சொல்லி அதுல கீழே இருக்கிற வார்த்தைகள் இருக்கு. அப்படி சொல்றாரு, நான் மாத்திரம் இருக்கிறேன் ஆண்டவரே, நீ ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன் என்று நினைக்கவே வேண்டாம், உன் கூட பாகாலுக்கு வணங்காதவர்கள், ஆண்டவரை மாத்திரம் தொழுகிறவர்கள் 7000 பேர் இருக்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம் நான் மாத்திரம் இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஜாதிகளிலும் ஜனங்களிலும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நமக்கு பின்னால நமக்கு கூட நமக்கு தெரியாத 7000 பேர், எலியாவுக்கு தெரியாத 7000 பேர் அங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகிறார். அவன் மறுபடியுமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே சில காரியங்களை செய்துவிட்டு அவன் வாழ்க்கை முடிகிறது. ஏனென்றால் நாம் எதையெல்லாம் நம்ம நம்பி நான் போதும் ஆண்டவரே, நான் இன்னைக்கு உயிரோடு இருக்க மாட்டேன், நான் சாக போறேன், நான் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா நம்ம வாயின் வார்த்தைகள் தான். நீதிமொழிகள், நான் நினைக்கிறேன் நீதிமொழிகள் 18:20 நினைக்கிறேன். பாருங்களேன், நம்ம வாயின் வார்த்தைகளில் என்ன சொல்கிறோமோ அதுதான் அப்படியே நடக்கும். நம் சோர்வுகள்னால எந்த வார்த்தைகள் விட்டு விட வேண்டாம். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மளை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். வாசிங்களை 20. அவனவன் வாயினால் பாருங்க, அவனவன் வாயின் பலனால் என்ன செய்யறோம், வயிறு நிரம்பும். உதடுகளின் விளைவினாலே அவனவன் திருப்தி ஆவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதை பிரியப்படுகிறவர்கள் புசிப்பார்கள். நான் மறிக்க வேண்டும், நான் நம்பிக்கை இழந்து போயிட்டேன் அப்படின்ற அந்த எலியாவின் வாழ்க்கையை நினைச்சு பார்த்து நம்ம வாழ்க்கையிலே நம்பிக்கையை விட்டு விடக்கூடாது. நாம் வீணான வார்த்தைகளை அறிக்கை விடக்கூடாது. நாம் விசுவாசத்திலே நாம் உறுதியுள்ளவர்களாக இருக்கும்போது நம்ம சோர்வுகளை பார்க்காம சோர்வை அகற்றுகிற தேவனை பார்க்கும்போது நிச்சயமா நம்ம ஆராதிக்கிறதும் தேவனுக்கு கொடுக்கிறதும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறதும் ஒரு நாள் வெறுமையாக போகவே செய்யாது. அல்லேலூயா. நம்ம அதனால சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி நிற்கணுமோ அப்படி நிற்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.